லெஜெண்ட் எங்களோட தலைவன்டா, சிங்க குட்டிடா. இனிமே ஒரு லெஜெண்ட் இல்லடா, லீடர்டா. இப்ப நான் சயின்டிஸ்ட் இல்லடா, அப்பாடா. So welcome guys, welcome back to Vikram new video. வணக்கம் சாமி. நண்பர்களே, ஒரு வழியா படம் பார்த்துட்டு ஒரு வைபோட உட்காந்துருக்கேன். கரெக்டா 9 மணி ஷோ காலையில FDFS வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி படம் பார்த்துட்டு வந்து சூட்டோட சூட்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் படம் பார்த்துட்டு வந்தேன். சோ இந்த வீடியோல நம்ம லீடர் படத்தை பத்தி தான் பேச போறோம். ஃபுல் என்ஜாய்மென்ட் தான், வாங்கடா. படம் பயங்கரமா இருக்கு கைஸ். அந்த லெஜெண்டுக்கும் இந்த படத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். ஆமாடா, எல்லா அப்பனும் தான் பிள்ளைக்கு ஹீரோ தான்டா. நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு, எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு உண்மையாவே படம் பிடிச்சிருந்துச்சு நண்பர்களே. நான் இதை சர்க்காசம்க்குலாம் சொல்லல, இல்லையா? எனக்கு முந்தானத்து வரைக்கும் எனக்கு இந்த படம் வரதா எனக்கு சுத்தமா ஞாபகமும் இல்ல, ஐடியாவும் இல்ல. டீசர் மாதிரி ஒண்ணு விட்டுருந்தாங்க, அது பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த கிளிம்ஸ் ஒண்ணு விட்டுருந்தாங்க, அது பார்த்தேன். அது பார்த்தப்பே எனக்கு படம் பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனா நான் டேட் மறந்துட்டேன். இப்போ நேத்தோ தான் ஏதோ ஒரு வீடியோல பார்த்தேன். படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து அவர் வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு. இந்த படம் வந்து ஒரு ஜெயிலர் அளவுக்கோ, ஒரு விக்ரம் அளவுக்கோ, ஒரு லியோ அளவுக்கு வெற்றி படமா அமையும். எனக்கு அதை பார்த்துட்டு ஆடா படம் வருதே, படத்தையே மறந்துட்டமே, தலையும் வராட அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாதான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. ஸோ படத்துல உண்மையே நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு கைஸ். நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை ஃபர்ஸ்ட் படத்துல எதெல்லாம் ட்ரோல் பண்ணி எதெல்லாம் ஒரு கிரிட்டிசமா வச்சாங்களோ, எதெல்லாம் அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பீப்புளுக்கு ஹார்டா இருந்துச்சோ, அதெல்லாம் உண்மையாவே அவங்க சேஞ்ச் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் புதுசா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா படத்தோட ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தான் நண்பர்களே. அப்பா பொண்ணு கான்செப்ட் தான். நான் இனிமே உங்களை அப்பான்னு கூப்பிட வேணால. அந்த வில்லன் பாத்தீங்க அப்படின்னா இவரை கொல்லணும்னு வராரு. இவர் யாருன்றதுக்கு நம்ம ஒரு பிளாஷ்பேக் வந்து வைக்கிறாங்க. அதாவது இந்த ஜெயிலர்ல லியோல விக்ரம்லாம் எப்படி ஒரு பிளாஷ்பேக் இருந்துச்சு, சோ அதே மாதிரி ஒரு பிளாஷ்பேக் வந்து நம்ம லெஜெண்டுக்கு வருது. அந்த பிளாஷ்பேக்ல தான் அவர் யாருன்றது தெரியுது, எந்த அளவுக்கான விஷயங்கள்லாம் முன்னாடி பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க படம் பாருங்க. போலீஸா, கஸ்டம்ஸா, நேவியா, இல்ல கேங்ஸ்டரா? அப்பாண்ண என்னடா சொல்லுத? ஆமாண்ண, அந்த பிள்ளையோட அப்பா. அந்த வில்லன் கேங் வந்து எதுக்காக வரையும் அந்த பொண்ணையும் கொல்லணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில அவரு அந்த பொண்ணை காப்பாத்தினாரா, அவர் யாருன்றதுதான் அந்த படத்தோட கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒரு மிஷன்ல இறங்குறாரு. அந்த மிஷன்னால அவரோட ஒய்ஃபை வந்து இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில வருது. ஸோ அதனால ஒய்ஃப் அவரே ஷூட் பண்ணிடுறாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் கூட ஒரு மாதிரி ஸ்லோவா போற மாதிரி, ஏன்னா கதை அப்பதான் செட் ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு மாதிரி ஸ்லோவா போற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாப்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட்ன்ற மாதிரி வரிசையா ட்விஸ்டா தான் இருந்துச்சு. அதுல ஒரு சில ட்விஸ்டுக்கு வேணா நிறைய பேர் வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடைசியா ஒரே ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருந்தாங்க, அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. அண்ணா, பூரா வண்டி இங்கே தானே இருக்கு, எவன் பண்ணதுன்னு தெரியலண்ணே. அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் வந்து நம்ம பேசியே ஆகணும் நண்பர்களே. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் படத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் இந்த மீம்ஸாவோ ட்ரோல்ஸாவோ லைக் அந்த நிறைய கிரிட்டிசம் வந்து அவர் மேல வச்சாங்க. எதுக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் படத்துல கிரிட்டிசம் வந்துச்சுன்னா மேஜரா அந்த லுக்குக்கு வந்துச்சு. அந்த லுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துல பெரிய பிளஸ்ஸே இவருக்கு வந்து இந்த லுக்கு தான். ஃபர்ஸ்ட் படத்துல ஓவர் மேக்கப் போட்டு அது வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஹார்டா இருக்குன்ற மாதிரி கிரிட்டிசம் வச்சாங்க. ஸோ அதெல்லாம் சரி பண்ணி பாத்தீங்கன்னா நேச்சுரல் லுக்ல ஒரு மாநரமா இருந்து கரெக்டா தாடி இதெல்லாம் வச்சு கரெக்டா ப்ராப்பரா அந்த லுக்கை கொஞ்சம் சரி பண்ணாங்க. சோ அது நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துல வந்த பாட்டு நண்பர்களே, ஃபர்ஸ்ட் படத்துல பாத்தீங்கன்னா பாட்டு ஒரு 3-4 பாட்டு கிட்ட இருக்கும். ஆக்சுவலா அந்த படத்துல பாட்டு நிறைய வந்திருக்கும், டான்ஸுமே ஆடி இருப்பாரு. இந்த படத்துல பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா சிச்சுவேஷனல் சாங் மாதிரி இருக்கும். எனக்கு படம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் அந்த லெஜெண்ட் படம் வந்து தியேட்டர்ல பார்க்கல மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டா இன்டர்வெல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவல்லே ஆட்ட போடுறோம் வாடி வாசல் வாடி, ஆண்டவனே ஆட்ட போறான் வாடி வாசல் வாடி, ஏ மஞ்ச தண்ணி ஊத்து உன் மாமனத்தான் பார்த்து, மஞ்ச தண்ணி ஊத்து உன் மாமனத்தான் பார்த்து. அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வந்து கரெக்டா இன்டர்வெல்ல போட்டாங்க. ரொம்ப முக்கியமான பிளஸ் வந்து நான் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தோட மியூசிக் நண்பர்களே. படத்தோட மியூசிக் அண்ட் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையாவே நல்லா இருக்கு. நம்ம ஜிப்ரான் தான் மியூசிக் போட்டிருக்காரு. உண்மையாவே அவர் நிறைய படத்துல அவர் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல பார்க்க முடியல. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உங்களால தியேட்டர்ல இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும்.
அதாவது அந்த ஹீரோக்கான இன்ட்ரோஸ், ஹீரோக்கான பாட்டு, ஹீரோக்கான டான்ஸ் எதுவுமே இல்லாம இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த ட்விஸ்டை ரிவீல் பண்ணும் போதெல்லாம் ஒரு சில காமெடி அப்பப்போ வருது, அதெல்லாமே நல்லா இருக்கு, சிரிக்கக்கூடிய வகையில் இருக்கு, பீப்புளுமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க, லால் நடிச்சிருக்காரு, அப்புறம் இந்த இவர் தான் வில்லனா பிளே பண்ணியிருந்தாரு. நம்ம சார்பட்டா பரம்பரையில கபில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாரிங் போடுவார் இல்லையா ஒருத்தரோட, சோ அவர் இந்த சந்தோஷ் பிரதாப் நினைக்கிறேன், அவர் தான் வில்லே ரோல் பிளே பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் முக்கியமான பிளஸ் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, படத்துல வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு நண்பர்களே. அதெல்லாம் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்தாரு. அதுலயும் குறிப்பா இந்த மெட்ரோ ட்ரெயினா வந்தே பாரத், அந்த ட்ரெயின்குள்ள வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வரும் கிளைமேக்ஸ்ல. மனுஷங்க மூலமா தான் எல்லாம் நல்லது நடக்கும். அதெல்லாம் உண்மையாவே பீக்ல இருக்கு, நல்லா இருந்துச்சு. அதுல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருந்தாரு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த ஒய்ஃப் வந்து ஏன் செத்தாங்க அப்படின்றதுக்கான காரணத்தையும் சொல்லியிருப்பாங்க. இவரே தான் ஷூட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி வச்சு அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் படத்துல பாருங்கன்னு நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஃபாரின்லாம் நிறைய ஷூட்ஸ் வச்சு ஸோ அந்த ரா ஏஜென்ட், அந்த கன் ஷூட்டிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் படத்துல நம்மளால அவ்வளவா பார்த்திருக்க முடியாது. டெக்னிக்கலாவே நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க. நம்ம எஸ்கே நான் வச்சு ஸ்டார்டிங்ல எதிர்நீச்சல் எடுத்திருப்பாரு இல்லையா, அந்த படம் எடுத்தவர். அப்புறம் இந்த கொடி நம்ம டீனா வச்சு எடுத்திருப்பாரு. ஸோ அவரோட படம் வாங்கும் போது கண்டிப்பா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. நீ என்ன பெரிய ஹீரோவா? ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு, லெஜெண்ட்ன்ற அந்த ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு, வேற எந்த படமுமே நடிச்சது இல்லை. ஆனா இந்த படம் பார்க்கும் போது எனக்கு என்ன ஃபீலிங் வருதுன்னா, ஒரு 3-4 படம் நடிச்ச மாதிரிக்கே நம்ம மைண்ட் செட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆன மாதிரி எனக்கு தோணுது. உங்க எண்ணம் ராங், யூ ஆர் டோட்டலி ராங். அந்த படத்துல சோ மெனி பஞ்ச் டைலாக்ஸ் இருக்கும், ஒரு சில மீம் டைலாக்ஸ் மாதிரி நிறைய அது வர ஆரம்பிச்சிருச்சு. லுக், யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். எனக்கு அட்வைஸ் பண்ணாது. அதெல்லாமே கொஞ்சம் ஹீரோயிசமா அந்த மாதிரி காட்டுற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே கதை ஓரியன்டா போற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா ஆண்ட்ரியா போலீஸா வருவாங்க, ஷாமே போலீஸா தான் வருவாரு. ஸோ அவங்க 2 பேரும் தான் அந்த கதையை நோத்திட்டு போவாங்க. ஸோ அந்த பாப்பாவுமே நல்லா நடிச்சிருந்துச்சு. ஸோ அது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள அந்த அப்பா பொண்ணு கான்செப்ட் வந்து அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? இவங்களோட ஃபேமிலியாவே இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு நண்பர்களே. அவங்களோட பொண்ணா நினைச்சிருந்த அந்த குழந்தை, அப்புறம் இந்த பாயல் ராஜ்பூத், அவங்களோட அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புமே நல்லா இருந்துச்சு. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் இனிமே உங்களை அப்பான்னு கூப்பிட வேணால. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆக்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேஸ்ல வந்து எக்ஸ்பிரஷன் வைஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. படிப்புன்னு இருந்ததால லவ் பண்றதுக்கு நேரம் எல்லாம் போச்சு. நேரம் கிடைச்ச லவ்வையும் ஒரு கை பாப்போம்ல. சோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெக்கார்டு வைக்க போது நான் நினைக்கிறேன் 2வது படத்திலேயே. சோ பாப்போம் என்னன்றத. ஆக்சுவலா இவரோட ரோல் பாத்தீங்க அப்படின்னா கார் மெக்கானிக்கா தான் நம்ம தலைமை இருக்காப்ல. ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் தான் பண்ணிருக்காரு. அந்த பர்சனல் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆக்டிங்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் வைஸ் கொஞ்சம் ஆக்டிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எல்லாம் போட்டாருன்னா கண்டிப்பா த சேவியர் ஆஃப் கோலிவுட் நம்ம சொல்லலாம் அவர். சோ அந்த மாதிரி இவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எடுக்கிறேன் சார், அவதாரம் எடுக்கிறேன். அந்த படம் முடியும் போது பார்ட் 2க்கான லீட் இருக்க மாதிரி தான் முடிக்கிறாங்க. ஸோ அப்படின்றப்ப பார்ட் 2 வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த சம்மருக்குள்ள மிஞ்சி போனா இந்த தீபாவளிக்குள்ள ரிலீஸ் பண்ணுங்க, இல்ல தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுங்க. தீபாவளிக்குள்ள ரிலீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 100 கோடி அடிக்கும் படம். தாமாடா. கடையில ஷாப்பிங் பண்ற மக்களுக்கு ஏதாவது உங்க படத்தோட டிக்கெட் ஏதாவது ஃப்ரீயா கொடுத்தீங்கனாலோ, இல்லைன்னா உங்களோட படம் பார்த்த ஆடியன்ஸ் எங்களுக்கு வந்து உங்க கடையில ஏதாவது ஒரு ஆஃபரா இல்ல ஷாப்பிங் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆஃபரா சம்திங் ஏதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க கடைக்கும் கூட்டம் வரும், தியேட்டருக்கும் கூட்டம் வந்த மாதிரி இருக்கும். ஓ, நீ அப்படி வரியா? சோ நீங்க போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. அண்ட் நீங்க படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பாசிட்டிவா நெகட்டிவா பட்டுச்சு, எது நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸை நான் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நானும் உங்க அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Vikram guys.